ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 14 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நமக்கு என்ன யோசனை இருக்கான், இந்த மாதிரி நம்ம தேவை என்னோட படையில நான் சேர்த்துட்டேன்னா அவ்வளவுதான், எங்க கிங்டம் தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான கிங்டமா இருக்கும் எப்படின்னு இவனும் யோசனை இருக்க. அப்பதான் அந்த சர்வன்ட்டும் வரான். அவனும் அங்க வந்து முட்டி போட்டு சொல்றான், இந்த மாதிரி நம்ம தேவம் அதுவும் இல்லாம அந்த பொண்ணு டீனாவும் ஓடி போயிட்டாங்க. இதை கேட்டு நமக்கு எனக்கு அங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் பைத்தியம் பூச்ச மாதிரி சிரிச்சுன்னு இருக்கான். இதை பார்த்தா அவனுக்கு ஒன்னும் புரியல, இந்த மாதிரி இவன் எதுக்கு இப்படி பண்றான்னு. இதுக்கப்புறம் அவனும் யோசிச்சுட்டு சொல்றான், இந்த மாதிரி நான் நினைச்சு பார்த்ததுதான், நான் நினைச்சு பார்த்த மாதிரி தான் அவன் பண்ணியிருக்கான். திடீர்னு அங்க பலமா காத்தடிக்குது. பார்த்தா நம்ம மேக்ஸ் அவங்க வந்துடுறான். அவனும் அங்க சோகமா இருக்கானா. இதனாலே அவனும் கேட்கறான், ஆமா நீ வந்து எதுக்கு சோகமா இருக்க? அதுவா 6 எம்பரர்ல இருக்க ஒரு எம்பரர் அவங்க வந்து கொன்னுட்டாங்க. இதை கேட்டு நமக்கு என்னக்கும் அவ்வளவு ஷாக்கு. அப்போனா யார் அதை பண்ணா? இந்த மாதிரி ஒரு எம்பரரை யாரால கொல்ல முடியும்? அப்போனா நம்ம அவங்கள விடக்கூடாது இப்படின்னு இவரும் சொல்ல இருக்க. இப்பதான் நம்ம மேக்ஸே சொல்றான், அந்த 6 எம்பரர் அதுல இருக்க ஒரு ஒய்ஃப் வந்து எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இந்த லெட்டர்ல அவங்க என்ன தெரியுமா எழுதி இருக்காங்க, இந்த மாதிரி கொலை பண்ணனே அவனை வந்து நம்ம விடக்கூடாதான், அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுக்கணுமா. இதனாலே அவனும் அங்க முட்டி போட்டு சொல்றான், இந்த மாதிரி நம்ம தான் நம்மளோட தம்பிகளுக்காக அங்க ரிவெஞ்ச் கொடுக்கணும். இதெல்லாம் கேட்டு நமக்கு என்ன சொல்றான், ஆமா நீ வந்து கவலையே படாத, இந்த மாதிரி நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஆனா பின்னாடி இருக்க அந்த பர்சனும் கேட்கறான், அவங்க வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ண நம்ம என்ன பண்றது? இதுக்கப்புறம் நம்ம ரூபி எதை காட்டுறாங்க, அவளும் நெருப்பு கிட்ட உட்காந்து அங்க குளிர் காஞ்சின்னு இருக்கா. இப்படி அவளும் அந்த நெருப்பு கிட்ட உட்காந்து இருக்க. அப்பதான் ஒரு சோல்ஜரும் வந்து சொல்றான், இந்த மாதிரி இம்மார்டல் எம்பரர் அதுல இருக்க யாரோ ஒருத்தங்கள நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல எத்தனை போய் கொண்டுட்டாங்களாம். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூபிய சொல்றா, அப்போனா இதுக்கு மேல அந்த கேனால எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ வந்து இதுக்காக நீ தான் முழுமையா முன் வரணும். கண்டிப்பா நான் வந்து எல்லாத்தையும் பண்றேன். இதுக்கப்புறம் அவனும் ஒரு லெட்டர் தரான், இந்த மாதிரி இந்த லெட்டர் உங்க அப்பா தான் சென்ட் பண்ணிருக்காரு. இதை கேட்ட நம்ம ரூபிக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்போனா அந்த லெட்டர் படி அதுல வந்து என்ன எழுதிருக்கு. ஆனா இதை கேட்ட அந்த சோல்ஜரும் சொல்றான், இந்த மாதிரி அந்த லெட்டரை நான் வந்து படிக்க கூடாது, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம்லாம் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ரூபியும் அந்த லெட்டர் வாங்கி பார்க்க அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிரா. இதனாலேயே அந்த சோல்ஜரும் கேக்குறான், ஆமா நீங்க வந்து எதுக்கு எவ்வளவு ஷாக் ஆகுறீங்க, அதுல வந்து என்ன எழுதிருக்கு. இதை கேட்டு நம்ம ரூபியும் அங்க கோவமாயிடுறா, என்னது நீ வந்து என் கையிலேயே ஆர்டர் போறியா அப்படின்னு. இதனாலேயே அவனும் அங்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறான், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்கன்னு. சரி நீயே சொல்லு, இந்த மாதிரி நீ வந்து இந்த சுச்சுவேஷன்ல இதான் என்ன பண்ணுவ? சொல்ல போனா அந்த டேங்கேட் இது வந்து சொல்ல போனா நம்ம ஷியான் ஃபேமிலி தான் உருவாக்குனாங்க. ஆனா இப்போ நம்ம கிங் தான் ப்ரொடெக்ட் பண்ண இருக்காரு. ஆனா இது இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய போர்லாம் நடந்தது, அதனாலயே நிறைய பேர் அங்க இறந்து போனாங்க. அப்போ வந்து எனக்கு வெறும் 3 வயசு தான். அப்போ நான் எவ்வளவு வீக்கா இருந்தேன் தெரியுமா? நான் வந்து ரொம்பவே வீக்கா இருந்தேன். ஆனா இன்னமும் எனக்கு தெரியல பெண்களுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னு எனக்கு இன்னமும் சரியா தெரியல. இதெல்லாம் சொன்னக்கு அப்புறம் அவளும் அந்த ஹேமரை தூக்க. இதை பார்த்து அந்த சோல்ஜரும் கேட்கறான், ஆமா நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும்? இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் லெட்டரும் வந்துச்சு, இதுக்கு மேல அந்த அங்கிள் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை தான் காட்டுறாங்க. நம்ம மேக்ஸும் ஒரு பர்சன் கையில கேட்கறான், இந்த மாதிரி அந்த தேவ் அவன் வந்து எங்க இருக்கான்? எனக்கு வந்து தெரியல, அவன் வந்து இங்க இருந்து போயிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம மேக்ஸும், ஹேய் தேவ் நீ வேணா இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனா நீ வந்து கண்டிப்பா என்னோட கையில மாட்டுவ எப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோ எதிரும் முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனாரா.